தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை. எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும். உறவுகள் முக்கியம்தான், அதைவிட சுயமரியாதை மிக முக்கியமாகும். கடமைக்கு பேசுகிறவர்களிடம் உரிமை எடுத்து பேசுவது நம்முடைய தவறாகும். வாழ்க்கையே ஒரு போராட்டம், வாழ்ந்துதான் பார்க்கணும். யானைகள் வாழும் பூமியில்தான் எறும்புகளும் வாழ்கின்றன. பூனைகள் வாழும் வீடுகளில்தான் எலிகளும் வாழ்கின்றன. சிறுத்தைகள் வாழும் காடுகளில்தான் மான்களும் வாழ்கின்றன. சுறாக்கள் வாழும் கடலில்தான் சிறு மீன்களும் வாழ்கின்றன. பாம்புகள் வாழும் வயல்களில்தான் தவளைகளும் வாழ்கின்றன. வாழ்க்கை என்பது ஏய்த்து பிழைப்பதல்ல, போராடி ஜெயிப்பது. உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரங்கள். உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாயிருங்கள். விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள். பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாதிருங்கள். உதாசீனம் படுத்தும் போது உடைந்து விடாமல் இருங்கள். அவமானப்படுத்தும் போது தவறியும் அழாமல் இருங்கள். தோல்வி அடையும் போது துணிந்து எழுங்கள். வெற்றி பெறும் போது பணிந்திருங்கள். காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள். வாழ்க வளமுடன். ஆண்கள் அதிகம் விரும்புவது மதுவா மாதுவா சூதுவா? ஆண்கள் அதிகம் விரும்புவது நிம்மதியான தூக்கத்தை தான். சண்டையில்லாத வீடு, சமைக்க தெரிந்த மனைவி, பொறுப்பான குழந்தைகள், முடிவுகளில் மூக்கை நுழைக்காத பெற்றோர் உறவினர்கள், நிம்மதியான தூக்கம். இந்த 5ம் தான் ஆண் மகனின் விருப்பமாக இருக்கிறது. இந்த 5ஆவதை பெற வேண்டுமானால் மேற்சொன்ன 4ம் கிடைத்திருக்க வேண்டும். முதல் 4இல் முக்கால்வாசியேனும் பூர்த்தி அடைய நல்ல புரிதல் உள்ள மனைவி அவசியம் தேவை. எனவே கூட்டி கழித்து பார்த்தால் ஆண்கள் அதிகம் விரும்புவது மதுவையும் அல்ல, மாதுவையும் அல்ல, சூதுவையும் அல்ல, நல்ல மனைவியைத்தான் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. உங்கள் வாழ்வில் நிரந்தர ஊன்றுகோல் என்றும் உங்கள் மனைவி மட்டும்தான். நீங்கள் பாசத்தை அள்ளி வீசி வளர்த்த உங்கள் பிள்ளை செல்வங்கள் பெருத்து ஆளாகி திருமணம் முடித்ததும் உங்களை விட்டும் தூரமாகி விடலாம். ஊர் விட்டுச் செல்லலாம், நாடு துறந்தும் போகலாம். நீங்கள் ஒரு காலம் ஆனந்தமாக உறவாடிய அன்பான சகோதர சகோதரிகள் அவரவர் குடும்பம் என்று பிஸியாகி விடுவார்கள். இறுதி காலத்தில் கைப்பிடிக்க சகோதரனும் வரமாட்டான், கண்ணீர் விட சகோதரியும் வரமாட்டாள். எல்லோரும் அவரவர் வாழ்வென்று பிரிந்து செல்வார்கள். உற்றார், உறவினர், சுற்றத்தார் மற்றும் நண்பர்கள் என யாருமே என்றும் கூடவே இருக்க வரமாட்டார்கள். இந்த உலகம் அவர்களை உங்களிடமிருந்து பலவந்தமாக பறித்தெடுத்துக் கொள்ளும். வாழ்வென்னும் ரயில் பயணத்தில் உங்களோடு இடைநடுவில் கடைபிடித்து ஏறிக்கொண்ட உங்கள் பாச மனைவிதான் உங்களோடு கூடவே இருக்கப் போகிறாள். நீங்கள் என்றும் சாய்ந்திருக்க அவள் புயம் மாத்திரமே உங்களுக்காக காத்திருக்கும். நீங்கள் நோய்வாய்ப்படும் போது, முதுமை அடையும் போது, துக்க துயரங்களில் பங்கெடுக்க ஆத்திர அவசரம் என்று வரும்போது என்றும் உங்களை தாங்கும் ஊன்றுகோல் உங்கள் மனைவிதான். ஆதலால் மனைவி என்ற உறவுக்கு உரமூட்டுங்கள். நீங்கள் பரஸ்பரம் அன்பையும் பாசத்தையும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அனாதரவாக